வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம பண்ணுற ரெசின் ஆர்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், ஒரு பேட்டர்னுக்கு எந்த அளவு ரெசின் ஊற்றணும் சொல்லி இந்த மாதிரி நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசின் வந்து எவ்வளோ ஃபில் பண்ணணும், இதோட காஸ்ட் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு தனியாக நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ரெசின் கால்குலேட்டர் தனியாக ஒன்று இருக்குது. நீ என்ன சொல்கிற? சில பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படின்னா அதோட லென்த்து பிரெத்து அதோட திக்னஸ் கொடுத்தீங்கன்னா போதும். இதுக்கு எவ்வளோ அளவு ரெசின் பிடிக்கும், அந்த எவ்வளோ லிட்டர் பிடிக்கும், அந்த கால்குலேஷன் சொல்லிடும். இது இல்லாமல் அந்த ரெசினுக்கான காஸ்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, அது எல்லாமே அந்த கால்குலேட்டரே சொல்லிடும். ஸோ ரெசின் ஆர்ட் பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை மேபி ஒரு டேபிள் பண்ணுறவங்க, இல்லை பெரிய சைஸில் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கும் இல்லையா, இப்போ ரெகுலராக 8 இன்ச் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் இதுக்கு வந்து எவ்வளோ பிடிக்கும் சொல்லிட்டு. இதுவே டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு 12க்கு 23 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு அளந்து பார்க்கணும். மேபி நீங்கள் எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேஸ்ட்டாக போகும் இல்லையா. ஸோ இந்த ரெசின் கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி தப்பு மோஸ்ட்லி நடக்காது. ஏன்னா அதில் கரெக்டாக சொல்லிருக்கும் எவ்வளோ லிட்டர் தேவைப்படும், இதுக்கு எவ்வளோ வந்து காஸ்ட் வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து கொஞ்சம் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த பேட்டர்னுக்கு தேவையான ரெசின் வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த கால்குலேட்டர் சொல்லிடும். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது, ஸ்கொயர் ரெக்டாங்கிள் அந்த ஆப்ஷன் இருக்குது. இல்லை அப்படின்னா சர்க்கிளுக்கு, ஸ்கொயருக்கு வந்து ஒரு டைமென்ஷன் இருக்கும், சர்க்கிளுக்கு ஒரு டைமென்ஷன் இருக்கும். சர்க்கிள் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் கொடுக்கணும், அந்த சேம் டைம் அது எவ்வளோ திக்னஸ் இருக்குன்னு சொல்லி கொடுக்கணும். இதில் என்ன 2 ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா கேஸ்டிங், இன்னொன்று கோட்டிங் இருக்குது. கேஸ்டிங் என்ன அப்படின்னா நம்ம உள்ள வந்து நம்ம டெப்த்தாக அந்த மோல்டு கிரியேட் பண்ணுறோம், அது ஃபுல்லாக கேஸ்டிங் சொல்லுவாங்க. கோட்டிங்கிறது அதாவது ஒரு ஃபுல்லாக கேஸ்டிங் ஒரு கிறிஸ்டல் முடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஃபினிஷிங் லேயர் கோட்டிங் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் கோட்டிங் சொல்லுவாங்க. ஸோ கேஸ்டிங் நீங்கள் அதாவது ஒரு ரெசின் ஆர்ட் கிறிஸ்டல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கேஸ்டிங்கோட ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஃபினிஷிங் லேயர் மட்டும் தான் பண்ணுறீங்க அப்படின்னா கோட்டிங்கோட ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ரெசின் ஆர்ட் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு டிஃபரெண்டான வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் லவ் யூ.